ஈரான் மீதான போரில் நாங்கள் தமிழர்கள் எந்த நிலை எடுக்க வேண்டும், யாரின் பக்கம் சாய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் தேரு. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் செய்து அவர்களுடைய தலைவர் ஐதுல்லா கொமேனியை கொலை செய்திருக்கிறார்கள். அப்போ தமிழர்களாகிய நாங்கள் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சின்ன பார்வையோட பார்க்குறது தான் இந்த காணொலியின் முக்கிய நோக்கம். அன்பு தமிழ் உறவுகளை, அப்போ எங்களுக்கு எப்பவும் இந்த அனுபவம் தான் வரலாறு தான் வழிகாட்டி என்று சொல்லி தமிழீழ தேசிய தலைவர் சொல்லுவார். அப்போ இப்போ வரலாற்றை சுட்டி காட்டி நம்முடைய தமிழ் பேராசான் ஐயா குணா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தவர். என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், இரண்டாவது உலக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சோவியத் யூனியனும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ அந்த போர் முடிவடைந்து 1946 முடிவடைந்த உடனே வின்சன் சர்ச்சில் அப்பொழுது பிரித்தானிய பிரதமராக இருக்கிறார். அவர் அமெரிக்காவுக்கு வரார். அமெரிக்காவில் மிசோரி மாநிலத்தில் அவர் தங்கியிருந்து அவருக்கு விருந்து கொடுக்கப்படுது. அங்கே இருந்து அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுறார். என்று சொல்லி சொன்னால், ஆங்கிலம் பேசும் நாடுகள் தான் நாகரீகமான முறையில் உலகத்தை ஆள தகுதியுடையவர்கள் என்று சொல்லி ஒரு பேசுகிறார். அந்த பேச்சுக்கு பதிலாக ஸ்டாலின், அதாவது சோவியத் யூனியனின் அதிபராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பதில் கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னால், வின்சன் சர்ச்சிலும் அவருடைய கூட்டாளிகளும் ஹிட்லரும் அவருடைய கூட்டாளிகளும் போலவே சிந்திக்கிறார்கள், நடந்து கொள்ள முனைகிறார்கள் என்று பேசியிருந்தார். அதாவது ஹிட்லர் எப்படி நாசி ஒரு சித்தாந்தம் தான் சரி என்று சொல்லி அவ்வளவு மக்களை கொன்றொழிச்சானோ, அதே மாதிரி ஒரு சித்தாந்தத்தோடு தான் இவியல் வெளிக்கிடணும் என்று சொல்லி அன்றைக்குத்தான் இந்த மற்ற நாடுகளுக்கு எதிரான பனிப்போரை அமெரிக்கா தொடங்கி வச்சது என்று சொல்லி சொல்கிறார். அப்போ அமெரிக்கா இதை கைவிடும் மட்டும் ஆங்கிலம் பேசாத மற்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு எதிராகவும் திரும்புவதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஸ்டாலின் சொல்லி வச்சதை இப்பொழுது குணா ஐயா நினைவுபடுத்துகிறார். அன்பு தமிழ் உறவுகளே, ஆகையால் நாங்கள் எந்த பக்கமும் நாங்கள் நிலையெடுக்க தேவையில்லை. அதிலே ஐயா இன்னும் ஒரு அறிவுரையாம் நமக்கு சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த ஏகாதிபத்தியங்கள் ஒரு காலமும் தமிழ் இனத்துக்கு நல்லது செய்ய போவதில்லை. ஆகையால் தமிழகமோ தங்களுடைய அடிமை தலைகளை, அதாவது விலங்குகளை உடைக்கிறதுக்கு இந்த போர் தண்டவாட்டு நடந்து கொண்டிருக்கணும். அதை பற்றி நாம் அக்கறை காட்ட தேவையில்லை. இப்போ நாம் இதுக்குள்ளால சுழியோடிக்கொண்டு எப்படி நம்முடைய தமிழ் தேசியத்தை மேலே கொண்டு வர என்று சொல்லி பார்க்கணும் என்று தான் ஐயாவுடைய அந்த சுருக்கமான கருத்து. ஐயா துப்பாக்கி பேனா அரசியல் அப்படியான நூல்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதாவது அப்போ அந்த காலத்தில் பேனாண்டா எழுதுறது அந்த புரட்சி, அதாவது ஊடகம் அல்லது அரசியல் சம்பந்தமாக அது எப்படி ரெண்டு இணைக்கிறது அப்படியான நூல்களை எல்லாம் தந்திருக்கிறார். அதுக்குள்ளே இப்போ போனால் நிறைய பேச வேண்டி வரும். ஆகையால் அன்பு தமிழ் உறவுகளை இந்த ஊடகங்கள், இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்று சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அதாவது தமிழ் தேசியத்தை மேலே கொண்டு வரது. ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. சில பேர் பணம் பண்ணுறது ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கும். பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு வேலை செய்கிறது, அது ரூபவாகினி அல்லது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எல்லாம் அதுக்கு தான் அவையில் அரசாங்கம் காசு பே பண்ணியே வச்சிருக்குது. அதுக்கு அந்த இதாக வச்சிருப்பினம் கொஞ்சம் பேர் அப்ராக்சிமேரி கொஞ்சம் பேர் இருப்பினம் அவையில் நமக்கு தெரியாமலே அந்த பரப்புரையை செய்து கொண்டிருப்பினோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்களும் நிறைய ஊடகங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஊடகங்களை கொண்டு வரணும். தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிகழ்ச்சி நிரலில் இறங்கி இருக்கக்கூடிய ஊடகங்களின் முகத்திரைகளை கிழிச்சு காட்டணும். அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த கூடாத செய்திகளை, கெட்ட செய்திகள் தான் மக்களை எப்பவும் கவரும். இப்போ கனடாவில் குட் நியூஸ் என்று சொல்லி, நல்ல செய்தி என்று சொல்லி ஒரு ஊடகம் கொண்டு வந்தது. அதில் கொண்டு சில ஆண்டுகள்லேயே நிப்பாட்ட வேண்டி வந்துட்டேன் என்று சொன்னால், மக்களுக்கு நல்ல செய்தி பிடிக்காது. அந்த வானொலி அந்த ஊடகத்தில் நல்ல செய்தி மட்டும்தான் ஒலிபரப்புறதுன்ற நோக்கமாக இருந்தபடியாக அவையில் கெட்ட செய்திகளை போடுறே இல்லை. அப்போ அதனால் கெட்ட செய்தி போடுற ஊடகங்கள் தான் இப்போ பரபரப்பாக வந்து கொண்டிருக்கும். மக்களுக்கு அதுதான், அவன் உடல் சிதறி செத்தான், இவன் அப்படி செத்தான், இந்த பெண்ணை அப்படி பாலியல் வல்லுறவு கொடுத்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று, அதாவது உங்களை தங்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு வச்சிருப்பினோம். அதனால தான் நீங்கள் பொதுவாக இந்த காலத்தில் தமிழர்கள்
நீங்கள் ஊடகங்களை கேட்காம இருந்தாலே வந்து நீங்கள் பொருளாதாரத்தில் வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி பல பொருளாதார நிபுணர்கள் இதண்டி இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களினுடைய முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது நான் சொல்கிறது வந்து மெயின் ஸ்ட்ரீம், அதாவது கனேடிய தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தமிழ் முதலாளிகள் கூட இருக்கிறேன். நான் அவைகளை பேட்டி எடுக்கும்போது, அதாவது செவ்வி காணும் போதெல்லாம் சொல்லியிருப்பேன், அவைகளுக்கு இந்த அரசியல் என்ன நடக்குது, பக்கத்தில் யார் சேர்த்தான், அப்படியான விஷயங்கள் கூட தெரியாது. என்னென்னு சொன்னால் அவைகளுடைய முழு கவனம் வந்து தங்களுடைய வணிகத்திலையும் தங்களுடைய பொருளாதாரத்திலையும். ஆகையால் வந்து நாங்கள் இந்த பொருளாதாரத்தை கையில் எப்போ எடுக்கிறோமோ, எப்போ நம்மளோட கட்டுக்குள்ளே கொண்டு வரோமோ, அப்போ வந்து கண்ணுக்கு தெரியாமல் உலகத்தை ஆளலாம். ஆகையால் அன்பு தமிழர்களே, நாங்கள் யாருக்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம். இந்த யுகத்திலே வந்து தமிழ் தேசியத்தை வந்து எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றதுன்றதில் வெற்றி நடை போடுவோம். வாழ்த்துக்கள், வணக்கம்.